அனைவருக்கும் வணக்கம். யூடைஸ் ப்ளஸ் ப்ரொக்ரஷன் ஆக்டிவிட்டி தற்போது நாம் செய்து வருகிறோம். இதில் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளில் ஒன்றான யூடைஸ் ப்ளஸ் பாஸ்வேர்டு எவ்வாறு மாற்றுவது. இந்த வீடியோவில் யூடைஸ் ப்ளஸ் பாஸ்வேர்டு பழைய பாஸ்வேர்டு நமக்கு தெரிந்திருப்பின் புது பாஸ்வேர்டை எவ்வாறு ரீசெட் செய்வது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முதலில் கூகுளில் சென்று யூடைஸ் ப்ளஸ் வெப்சைட்டுள் செல்ல வேண்டும். லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் என்பதை தேர்வு செய்த பிறகு ஸ்டேட் செலக்ட் செய்ய வேண்டும். ஸ்டேட் செலக்ட் செய்த பிறகு லாகின் ஃபார் ஸ்கூல் டைரக்டரி ஆர் யூசர் மேனேஜ்மெண்ட் முதலில் உள்ள லாகினை ப்ரெஸ் செய்ய வேண்டும். அதன் பிறகு ஸ்கூலினுடைய யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை டைப் செய்ய வேண்டும். டைப் செய்த பிறகு கேப்சா என்டர் செய்ய வேண்டும். என்டர் செய்து லாகின் கொடுத்த பிறகு இதில் முதலில் உள்ள ஹோம் மை ப்ரொஃபைல் சேஞ்ச் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் உள்ளது. இங்கே உள்ள சேஞ்ச் பாஸ்வேர்டை ப்ரெஸ் செய்ய வேண்டும். அதை செலக்ட் செய்த பிறகு ஓல்டு பாஸ்வேர்டை நாம் டைப் செய்ய வேண்டும். அதன் பிறகு நியூ பாஸ்வேர்ட் நாம் மாற்ற விரும்பும் பாஸ்வேர்டை இதில் டைப் செய்து கொள்ளலாம். மீண்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை டைப் செய்ய வேண்டும். டைப் செய்த பிறகு சப்மிட் ஆப்ஷனை கொடுக்க வேண்டும். தற்போது பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிவிட்டது. ஸோ இது போன்று ஏற்கனவே நமக்கு பாஸ்வேர்ட் தெரிந்திருப்பின் மீண்டும் எவ்வாறு பாஸ்வேர்ட் ரீசெட் செய்வது என்பதை பார்த்தோம். இதுபோன்று யூடைஸ் ப்ளஸில் ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருப்பின் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். தேங்க்யூ.